ரொம்ப பயமாகவும் ஒரு மாதிரியாகவும் இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சர் இருக்கும்போது எப்படா பேசுறது என்னடான்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் பேசுனது பார்த்தோன்னா முதலமைச்சர் என்னை தனியாக கூப்பிட்டு அப்படி கை காமிச்சிட்டு போனா ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அவ்வளோ பேர் இருந்தாங்க, எல்லாத்தையும் பொதுவாக காமிச்சாரு. தம்பி வரட்டுமா அப்படின்ற மாதிரி இது கூப்பிட்டு கை காமிச்சாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எவ்வளோ பேசியிருந்தா கூட இது ஒரு பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு சில ஜல்லிக்கட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்டர் வருவாங்க, 5 நிமிஷம் 10 நிமிஷம். இது முதலமைச்சர் வரக்கூடிய ஜல்லிக்கட்டு, பிரம்மாண்டமான அரங்கம் வேறு. தமிழ்நாடு உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருந்துச்சு சார். எனக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் சார் இருந்துச்சு. இடம் தான் வேற, களம் எனக்கு ஒரே மாதிரி தான் சார் இருந்துச்சு. அதில் ஒன்றும் புதுசா இல்லை. பட் இருந்தாலும் கூட இங்கே ஆடியன்ஸ் அதிகம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இடையில பெண் வர்ணனைலாம் கொண்டு வந்தாங்க. அப்படி அவங்கெல்லாம் கலாய்ச்சி அப்படியே மாடெல்லாம் ஓட்டிட்டு அப்படி நல்லா தான் சார் இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆடியன்ஸ் இங்கே கொஞ்சம் அதிகமான ஆடியன்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க. பல்லாயிரக்கணக்கான ஆடியன்ஸ், சூப்பராக சந்தோஷமா இருந்துச்சு. இது மாதிரி எல்லா இடத்துல இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமா இருக்கும். தமிழுடைய பாரம்பரியம் கலாச்சாரத்திற்கு ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாருன்னா உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கு சார். வர்றாங்க, பேசுறாங்க. ஆனால் தொடர்ச்சியாக பேச முடியல. ஒரு 2 பேர் 3 பேர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி தான் பேசுறாங்க. தொடர்ச்சியாக அவங்களால பேச முடியல. கண்டினியூவாக பேசுறாங்க அப்படின்னா பேசிடுவாங்க. மக்கள் மத்தியில் மதுரை, சேலம், தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, இந்த ஒரு 5-6 மாவட்டத்தில் மக்கள் வட்டார வழக்கு அதிகமாக இருக்குது. மதுரையில் கொஞ்சம் இன்னும் அதிகமாகவே கொஞ்சம் நல்ல நகைச்சுவை, நல்லா இங்கே உள்ள மாடுகளும் அப்படி, இங்கே உள்ள வீரர்களும் அப்படி, இங்கே உள்ள ரசிகர்கள் வந்து உற்சாகம் பாராட்டும். மதுரை மக்கள் வந்து உள்ளபடியே பாராட்டக்கூடிய மக்கள், சந்தோஷமா இருந்துச்சு. இலங்கைக்கு அப்புறம் மதுரையில் நல்ல பாராட்டு கிடைச்சிருக்கு. இருந்தாலும் இந்த வருஷத்துல இலங்கை என்னால் மறக்க முடியாது. மக்கள் கூட்டம் வட்டார வழக்குனா இலங்கை மட்டும்தான். அவ்வளவு சந்தோஷமா ஸ்ரீலங்கா ஜல்லிக்கட்டு சந்தோஷமா நான் என்ஜாய் பண்ணேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.